18வது IPL திருவிழாவின் 20வது லீக் போட்டி நேற்று நடந்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 221 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 222 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி களம் இறங்கிய மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 209 ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக 12 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 5 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களை கைப்பற்றிய RCB கேப்டன் ரஜத் படிதார் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 18வது நாளான இன்றைக்கு 2 லீக் ஆட்டங்கள் நடக்கிறது. இதில் முதலாவதாக 21வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்றைக்கு மதியம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த போட்டி நேற்று முன்தினம் நடக்க வேண்டியது. ஆனால் ராமநவமி கொண்டாட்டம் காரணமாக 2 நாள் தள்ளி வைக்கப்பட்டு இன்றைக்கு நடக்கிறது. அடுத்ததாக 22வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி சண்டிகர் முல்லான்பூரில் இருக்கக்கூடிய மகாராஜா யாடவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. இந்த 2 அணிகளும் இதுவரை 30 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றனர். இதில் 16 முறை சென்னையும் 14 முறை பஞ்சாப்பும் வெற்றி பெற்றுள்ளது. அதனால் 2 அணிகளுமே வெற்றி பாதைக்கு திரும்ப கடுமையாக மல்லுக்கட்டும் என்பதால் இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக போக வாய்ப்புள்ளது.